எண்ணிக்கை அதிகாரம் 31. மிதியானுக்கு எதிரான புனித போர். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரவேல் மக்களை முன்னிட்டு மிதியானியரை பழிவாங்கு, அதன்பின் நீ உன் மக்களுடன் சேர்க்கப்படுவாய் என்றார். மோசே மக்களிடம் கூறியது, ஆண்டவருக்காக மிதியானியரை பழி வாங்குமாறு அவர்களுக்கு எதிராக செல்லும்படி உங்களிலிருந்து ஆட்களை போருக்கு ஆயத்தப்படுத்துங்கள். இஸ்ரவேல் குலங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் 1000 பேரை போருக்கு அனுப்ப வேண்டும். அப்படியே இஸ்ரவேலின் பல்லாயிரத்தவர்களிலிருந்து குலம் ஒன்றுக்கு 1000 வீதம் 12000 பேர் போரிடுவதற்கு தயார் நிலையில் அனுப்பப்பட்டனர். மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் வந்த 1000 பேரை குரு எலெயாசார் மகன் பினகாசுடன் போருக்கு அனுப்பினார். அவர் திருத்தல துணை கலன்களையும் போர் எக்காலங்களையும் கையோடு எடுத்து சென்றார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் மிதியானுக்கு எதிராக போரிட்டு ஆண்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினர். இவ்வாறு வெட்டி வீழ்த்தப்பட்டவர்களை தவிர மிதியான் மன்னர்களையும் அவர்கள் கொன்றனர். மிதியானின் 5 அரசர்கள் ஏலி, இரக்கேம், சூர், கூர், இரபா ஆகியோர், அத்துடன் பெகோரின் மகன் பிலேயாமையும் அவர்கள் வாளால் வெட்டி வீழ்த்தினர். இஸ்ரவேல் மக்கள் மிதியானின் பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் சிறைபிடித்தனர். அவர்களுடன் அவர்களின் கால்நடைகள், மந்தைகள் அனைத்தையும் அவர்களின் உடைமைகள் அனைத்தையும் கொள்ளை பொருளாக கவர்ந்து கொண்டனர். அவர்கள் குடியிருந்த இடங்களின் அனைத்து நகர்களையும் அவர்களின் அரண்கள் அனைத்தையும் தீக்கிரையாக்கினர். ஆள்களும் கால்நடைகளும் உட்பட அவர்கள் கொள்ளையடித்தவை, சூறையாடியவை அனைத்தையும் கொண்டு சென்றனர். பின்பு அவர்கள் சிறைபிடித்தோர் கொள்ளையடித்தவை, சூறையாடியவை ஆகியவற்றை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் பாளையத்தில் இருந்த மோசே, குரு எலெயாசார், இஸ்ரவேல் கூட்டமைப்பினர் ஆகியோரிடம் கொண்டு சென்றனர். படை திரும்பி வருதல். மோசே, குரு எலெயாசார், மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவர்களை சந்திக்கும்படி பாளையத்துக்கு வெளியே வந்தனர். 1000 100 தலைவர்களாகிய படை தளபதிகள் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் மேல் மோசே சினம் கொண்டார். மோசே அவர்களிடம் கூறியது, பெண்கள் எல்லாரையும் உயிரோடு விட்டுவிட்டீர்களா? பிலேயாமின் சொல் கேட்டு இஸ்ரவேல் மக்கள் பெகோர் காரியத்தில் ஆண்டவருக்கு எதிராக இழிவாக நடக்க காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால்தான் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பினுள் கொள்ளை நோய் வந்தது. எனவே ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போது கொன்றுவிடுங்கள். ஆண் உறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொன்றுவிடுங்கள். ஆனால் ஆணுறவு கொள்ளாத இளம் பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிருடன் வைத்து கொள்ளுங்கள். உங்களுள் ஆளை வெட்டி வீழ்த்திய ஒவ்வொருவனும் தீட்டுப்பட்டதை தொட்டவர்கள் அனைவரும் 7 நாட்கள் பாளையத்துக்கு வெளியே தங்கியிருங்கள். உங்களையும் நீங்கள் சிறை பிடித்தவர்களையும் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தூய்மைப்படுத்துங்கள். உடைகள், தோல் பொருட்கள், வெள்ளாட்டு ரோம வேலைப்பாடுகள், மரப்பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். பின்னர் குரு எலெயாசார் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர்களை பார்த்து கூறியது, ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டருளிய திருச்சட்ட நியமம் இதுவே. பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய நெருப்பை தாங்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் நெருப்பிலே போட்டு எடுக்க வேண்டும். அப்பொழுது அவற்றின் தீட்டு அகலும். மேலும் அவை தண்ணீராலும் தூய்மையாக்கப்பட வேண்டும். நெருப்பை தாங்க கூடாதது எதுவோ அதை தண்ணீரில் தோய்த்தெடுக்க வேண்டும். 7ஆம் நாளில் உங்கள் உடைகளை துவைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் தீட்டு அகலும். நீங்கள் பாளையத்துக்குள் வரலாம். கொள்ளை பொருளை பங்கிடுதல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஆட்களிலும் கால்நடைகளிலும் கொள்ளையடிக்கப்பட்டவற்றை நீயும்
குரு எலையாசரும் மக்கள் கூட்டமைப்பின் மூதாதையர் வீட்டு தலைவர்களும் கணக்கிடுங்கள். போருக்கு சென்றிருந்த படை வீரருக்கும் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவருக்கும் இடையில் கொள்ளை பொருளை பங்கிடுங்கள். போருக்கு சென்றிருந்த படை வீரரிடமிருந்த ஆட்கள், மாடுகள், கழுதைகள், மந்தைகள் ஆகியவற்றில் 500 ஆண்டவருக்குரிய பங்காக கொடுங்கள். அவர்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து அதை எடுத்து ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக குரு எலையாசரிடம் கொடுக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கான ஆட்கள், காளைகள், கழுதைகள், மந்தைகள் ஆகியவற்றிலிருந்து 50 வீதம் எடுத்து ஆண்டவரின் திரு உறைவிடத்திற்கு பொறுப்பாயிருக்கும் லேவியரிடம் கொடுக்க வேண்டும். மோசேயும் குரு எலையாசரும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தனர். படை வீரர் சூறையாடிய கொள்ளை பொருளில் மீந்திருந்தவை 6,75,000 ஆடுகள், 70,000 மாடுகள், 61,000 கழுதைகள், ஆட்கள் மொத்தம் 30,000 பேர். அவர்கள் ஆணுறவு கொண்டிராத பெண்கள். போருக்கு சென்றவர்களுக்குரிய பாதி பங்கிலுள்ள ஆடுகளின் தொகை 3,37,500. ஆண்டவர் பங்கிலிருந்த ஆடுகள் 675. காளைகளின் தொகை 36,000. அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை 61. கழுதைகளின் தொகை 30,500. அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை 61. ஆட்கள் தொகை 16,000. அவர்களில் இருந்து ஆண்டவருக்குரிய பங்காக தர பெற்றவர்கள் 32 பேர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆண்டவருக்குரிய பங்காகிய உயர்த்தி படைக்கும் படையலை மோசே குரு எலையாசரிடம் கொடுத்தார். போருக்கு சென்றிருந்த ஆட்களுக்குரியது போக மோசே இஸ்ரேல் மக்களுக்கு பிரித்து கொடுத்த பாதி பங்கு, மக்கள் கூட்டமைப்புக்குரிய பாதி பங்கில் ஆடுகள் 3,37,500, காளைகள் 36,000, கழுதைகள் 36,500, ஆட்கள் 16,000 பேர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து ஆட்களிலும் கால்நடைகளிலும் 50 வீதம் எடுத்து அவற்றை ஆண்டவரின் திரு உறைவிடத்திற்கு பொறுப்பாயிருந்த லேவியரிடம் மோசே கொடுத்தார். பின்பு பல்லாயிரத்தவர், படை தளபதிகள், 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் மோசேயை அணுகினர். அவர்கள் மோசேயிடம், உமது அடியார்களாகிய நாங்கள் எங்கள் அதிகாரத்துக்குட்பட்ட போர் வீரரை எண்ணிய போது ஒருவரும் குறையவில்லை. அத்துடன் ஆண்டவர் முன்னிலையில் எங்களுக்கு கரை நீக்கம் செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி எடுத்த பொன் அணிகளான காப்பு வகைகள், கடகங்கள், முத்திரை மோதிரங்கள், காது வளையங்கள், குமிழ் மணிகள் ஆகியவற்றை ஆண்டவருக்கு நேர்ச்சையாக கொண்டு வந்துள்ளோம் என்றனர். மோசேயும் குரு எலையாசரும் அவர்களிடமிருந்த கைவினை பொருட்களான எல்லா பொன் அணிகளையும் பெற்று கொண்டனர். 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் ஆண்டவருக்கு உயர்த்தி படைத்த பொன்னின் நிறை மொத்தம் ஏறக்குறைய 200 கிலோகிராம். ஒவ்வொரு படை வீரனும் கொள்ளை பொருளை கவர்ந்து கொண்டான். மோசேயும் குரு எலையாசரும் 1000 100 தலைவர்களிடமிருந்து பொன்னை பெற்று கொண்டனர். அதை ஆண்டவர் திருமுன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக சந்திப்பு கூடாரத்தினுள் கொண்டு வந்தனர். எண்ணிக்கை அதிகாரம் 32. யோர்தானுக்கு கிழக்கிலிருந்த குலங்கள். ரூபன் புதல்வருக்கும் காத்து புதல்வருக்கும் ஆடு மாடுகள் பெருந்திரளாயிருந்தன. அவர்கள் யாசேர் நாட்டையும் கிளையாது நாட்டையும் கண்டனர். அந்த இடம் ஆடு மாடுகளுக்கேற்றதாக இருந்தது. எனவே அவர்கள் மோசே, குரு எலையாசர், மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் ஆகியோரிடம் வந்து, அட்டரோத்து, தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலையாலே, செபாம், நெபோ, பெயோன் ஆகிய பகுதிகள்
இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் பார்வையில் ஆண்டவர் அடக்கிய நிலப்பகுதிகள் ஆடு மாடுகளுக்கு ஏற்றவை. அடியார்களுக்கு ஆடு மாடுகள் உண்டு என்றனர். மேலும் அவர்கள், உங்கள் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைத்தால் இந்த நாடு அடியார்களுக்கு உடமையாக தரப்படட்டும், எங்களை யோர்தானுக்கு அப்பால் கொண்டு செல்ல வேண்டாம் என்றனர். ஆனால் மோசே காத்து புதல்வரிடமும் ரூபன் புதல்வரிடமும் கூறியது, நீங்கள் இங்கு உட்கார்ந்திருக்க உங்கள் சகோதரர் மட்டும் போருக்கு போக வேண்டுமா? ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி ஏன் இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணிவிளக்கச் செய்கிறீர்கள்? அவர்கள் நாட்டை பார்ப்பதற்கு காதேசு பர்னேயாவில் இருந்து நான் உங்கள் மூதாதையரை அனுப்பிய போது அவர்களும் இவ்வாறே செய்தனர். அவர்கள் எசுகோல் பள்ளத்தாக்கினுள் சென்று நாட்டை கண்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணிவிளக்கச் செய்தனர். அந்நாளில் ஆண்டவருக்கு சினம் மூண்டது. அவர் தம்மேல் ஆணையிட்டு கூறியது, எகிப்திலிருந்து வெளிவந்தவர்களில் 20 அதற்கு மேலோ வயதுடைய ஒருவரும் நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டினை காண மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் என்னை முழுமையாக பின்பற்றவில்லை. எப்புன்னேயின் புதல்வன் காலேபும் நூனின் புதல்வன் யோசுவாவும் இதற்கு விதிவிலக்கு. ஏனெனில் அவர்கள் ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியுள்ளனர். அத்துடன் ஆண்டவரின் சினம் இஸ்ரேலுக்கு எதிராக மூண்டது. அவர் இப்பாலை நிலத்தில் 40 ஆண்டுகள் அவர்களை அலையச் செய்தார். ஆண்டவர் பார்வையில் தீயன செய்த தலைமுறை அனைத்தும் அழியும் மட்டும் இது நடந்தது. இப்போதும் நீங்கள் உங்கள் மூதாதையருக்கு பதிலாக பாவ மனிதராக எழும்பி விட்டீர்கள். இஸ்ரேலுக்கு எதிராக உள்ள ஆண்டவரின் கோப கனலை இன்னும் கடுமையாக்கி விடுகிறீர்களே. அவரை பின்பற்றுவதை விட்டு நீங்கள் விலகினால் அவரும் அவர்களை பாலை நிலத்தில் விட்டு விடுவார். இம்மக்கள் அனைவரையும் நீங்கள் அழிய பண்ணுவீர்கள். பின்னும் அவர்கள் அவரிடம் நெருங்கி வந்து, நாங்கள் இங்கே எங்கள் மந்தைகளுக்கு பட்டிகளையும் தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் கட்டுவோம். ஆயினும் நாங்கள் இஸ்ரேல் மக்களை அவர்கள் இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் அளவும் அவர்கள் முன்பாக போர்க்களம் தாங்கிச் செல்ல ஆயத்தமாயிருப்போம். எங்கள் பிள்ளைகள் இந்நாட்டு குடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு அரண்சூழ் நகர்களில் வாழ்வார்கள். இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தை உடைமையாக்கி கொள்ளும் வரை நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்ப மாட்டோம். நாங்கள் யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கப்பாலும் அவர்களுடன் எதையும் உடைமையாக்கி கொள்வோம். ஏனெனில் எங்கள் உரிமை சொத்து கிழக்கே யோர்தானுக்கு இக்கரையில் கிடைத்துள்ளது என்றார்கள். மோசே அவர்களிடம் கூறியது, நீங்கள் இதை செய்தால் ஆண்டவர் முன் போர்க்களம் தாங்கி சென்றால் உங்களில் போர்க்களம் தாங்கியோர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் முன் அவர் தமக்கு முன் எதிரிகளை விரட்டி அடிக்கும் மட்டும் யோர்தானை கடந்து சென்றால் நாடு ஆண்டவர் முன்னிலையில் பணிந்தடங்கும். அதன் பின்பு நீங்கள் திரும்பி வருவீர்கள். ஆண்டவருக்கும் இஸ்ரேலருக்கும் உரிய கடமையை நிறைவேற்றியவர் ஆவீர்கள். இந்த நாடும் ஆண்டவர் முன்னிலையில் உங்கள் உடைமையாகிவிடும். ஆனால் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது திண்ணம். உங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் உங்கள் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டுங்கள். நீங்கள் வாக்களித்ததையே இப்பொழுது செய்யுங்கள். காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மோசேயிடம், எம் தலைவர் கட்டளைப்படியே அடியார்கள் செய்வோம். எங்கள் பிள்ளைகளும் மனைவியரும் எங்கள் மந்தைகள் கால்நடைகள் அனைத்தோடும் கிளையாதின் நகர்களில் தங்கியிருப்பர். ஆனால் எம் தலைவர் ஆணைப்படியே அடியார் ஒவ்வொருவரும் போர்க்களம் தாங்கியவராய் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்காக தொடர்ந்து செல்வோம் என்றனர். இது பற்றி மோசே, குரு எலையாசர், நூனின் மகன் யோசுவா,
இஸ்ரவேல் மக்களின் குலங்களில் மூதாதையர் வீட்டுத் தலைவர்கள் ஆகியோருக்கு கட்டளை கொடுத்தார். மோசே அவர்களிடம், காத்து புதல்வரிலும் ரூபன் புதல்வரிலும் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்கு போர்க்களம் தாங்கிய ஒவ்வொருவரும் உங்களோடு யோர்தானை கடந்து செல்வர். நாடு உங்களுக்கு முன் பணிந்தடங்கும். பின் நீங்கள் கிளையாது நாட்டை அவர்களுக்கு உடமையாக கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் போர்க்களம் தாங்கி உங்களோடு கடந்து செல்லாவிட்டால் கானான் நாட்டில் உங்களுக்கிடையே அவர்களும் உடைமைகள் பெறுவர் என்றார். காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மறுமொழியாக, ஆண்டவர் அடியார்களுக்கு சொன்னபடியே நாங்கள் செய்வோம். நாங்கள் ஆண்டவர் முன்னிலையில் போர்க்களம் தாங்கி கானான் நாட்டுக்குள் தொடர்ந்து செல்வோம். எங்கள் உரிமை சொத்தான உடைமை யோர்தானுக்கு அப்பால் எங்களுடனே இருக்கும் என்றனர். மோசே காத்து புதல்வர் ரூபன் புதல்வர் யோசேப்பு மகன் மனாசேயின் பாதி குலத்தவர் ஆகியோருக்கு எமோரிய மன்னன் சீகோனின் அரசையும் பாசான் மன்னன் ஓகின் அரசையும் நிலப்பகுதி நாடு முழுவதையும் அதன் நகர்களையும் அதை சுற்றியுள்ள எல்லைப்புற நகர்களையும் கொடுத்தார். காத்து புதல்வர் தீபோன், அட்டரோத்து, அரோயேர், அட்டரோத்து சோபான், யாசேர், யோக்பகா, பெத்னிம்ரா, பெத்காரான் ஆகிய அரண்சூழ் நகர்களையும் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டினர். ரூபன் புதல்வர் எஸ்போன், எலையாலே, கிரியத்தாயும், நெபோ, பாகால் மேகோன் இந்த பெயர்கள் மாற்றப்பட்டன. சிப்மா ஆகியவற்றை கட்டினார்கள். அவர்கள் கட்டிய நகர்களுக்கு பெயர் சூட்டினர். மனாசே மகன் மாக்கீர் புதல்வர் கிளையாதுக்கு சென்று அதை கைப்பற்றி அங்கிருந்த எமோரியரை துரத்திவிட்டனர். மோசே கிளையாதை மனாசே மகன் மாக்கீருக்கு கொடுத்தார். அவர் அதில் வாழ்ந்தார். மனாசே மகன் யாயேர் புறப்பட்டு சென்று அவற்றின் சிற்றூர்களை கைப்பற்றி கொண்டார். அவற்றை அவர் அவ்வோத்துயாயிர் என்று அழைத்தார். நோபாகு என்பவர் புறப்பட்டு சென்று கெனாத்தையும் அதன் சிற்றூர்களையும் கைப்பற்றி கொண்டார். அவர் அதை தம் பெயராலேயே நோபாகு என்று அழைத்தார். எண்ணிக்கை அதிகாரம் 33. விடுதலை பயணத்தின் தொகுப்பு. மோசே ஆரோன் ஆகியோர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு படை திரளாக வெளியேறி சென்றபோது அவர்கள் பயணம் செய்த பகுதிகள் இவையே. அவர்கள் புறப்பட்ட இடங்களை மோசே ஆண்டவர் கட்டளைப்படி படிப்படியாக எழுதி வைத்தார். அவர்கள் படிப்படியாக தங்கி புறப்பட்ட இடங்கள் இவையே. முதல் மாதம் 15ஆம் நாள் அவர்கள் ராம்சேஸிலிருந்து புறப்பட்டனர். பாஸ்காவின் மறுநாளில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர் அனைவரின் பார்வையிலும் வெற்றிக்கை ஓங்கியவராய் வெளியேறினர். ஆண்டவர் அவர்களுக்கு சாகடித்த தங்கள் எல்லா தலைப்பேறுகளையும் அவர்கள் புதைத்து கொண்டிருந்த போது இது நடந்தது. அவர்கள் தெய்வங்கள் மேலும் ஆண்டவர் நீதி தீர்ப்பு வழங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து புறப்பட்டு சுக்கோத்தில் பாளையம் இறங்கினர். அவர்கள் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு பாலைநிலத்தின் ஓரத்தில் உள்ள ஏத்தாமில் பாளையம் இறங்கினர். பின் அவர்கள் ஏத்தாமிலிருந்து பயணமாகி பாகால் செபோனுக்கு கிழக்கே பிசிக்ரோத்துக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன் பாளையம் இறங்கினர். அகிரோத்தின் முன்னிருந்து கிளம்பி அவர்கள் கடல் நடுவே பாலை நிலத்துக்குள் கடந்து சென்றனர். அவர்கள் ஏத்தாம் பாலை நிலத்தில் 3 நாள் பயணம் செய்து மாராவில் பாளையம் இறங்கினர். பின்பு மாராவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் ஏலிமுக்கு வந்தனர். ஏலிமில் 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரங்களும் இருந்தன. அவர்கள் அங்கே பாளையம் இறங்கினர். அவர்கள் ஏலிமில் இருந்து பயணமாகி செங்கடல் அருகில் பாளையம் இறங்கினர். பின்பு செங்கடலிலிருந்து கிளம்பி அவர்கள் சீன் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அவர்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து புறப்பட்டு தொப்காவில் பாளையம் இறங்கினர். அவர்கள் தொப்காவிலிருந்து பயணமாகி ஆலூசில் பாளையம் இறங்கினர்.
அவர்கள் ஆலூசிலிருந்து கிளம்பி இரபிதிமில் பாளையம் இறங்கினர். அங்கு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. பின் அவர்கள் இரபிதிமிலிருந்து புறப்பட்டு சீனாய் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். சீனாய் பாலை நிலத்திலிருந்து பயணமாகி அவர்கள் கிப்ரோத்து அத்தாவில் பாளையம் இறங்கினர். கிப்ரோத்து அத்தாவிலிருந்து கிளம்பி அவர்கள் அட்சரோத்தில் பாளையம் இறங்கினர். அவர்கள் அட்சரோத்திலிருந்து புறப்பட்டு ரித்மாவில் பாளையம் இறங்கினர். பின் அவர்கள் ரித்மாவிலிருந்து பயணமாகி ரிம்மோன் பாரேசில் பாளையம் இறங்கினர். ரிம்மோன் பாரேசிலிருந்து கிளம்பி அவர்கள் லிப்னாவில் பாளையம் இறங்கினர். லிப்னாவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் இரிசாவில் பாளையம் இறங்கினர். பின்னர் இரிசாவில் இருந்து அவர்கள் பயணமாகி கெஹேலாதாவில் பாளையம் இறங்கினர். கெஹேலதாவிலிருந்து கிளம்பி அவர்கள் செபேர் மலையில் பாளையம் இறங்கினர். பின்பு அவர்கள் செபேர் மலையிலிருந்து புறப்பட்டு அராதாவில் பாளையம் இறங்கினர். அராதாவிலிருந்து அவர்கள் பயணமாகி மக்லோத்தில் பாளையம் இறங்கினர். மக்லோத்திலிருந்து கிளம்பி அவர்கள் தகாத்தில் பாளையம் இறங்கினர். அவர்கள் தகாத்திலிருந்து புறப்பட்டு தெராகில் பாளையம் இறங்கினர். தெராகிலிருந்து பயணமாகி அவர்கள் மிக்தாவில் பாளையம் இறங்கினர். மித்காவிலிருந்து கிளம்பி அவர்கள் அசுமோனாவில் பாளையம் இறங்கினர். பின்பு அசுமோனாவிலிருந்து புறப்பட்டு மொசரோத்தில் பாளையம் இறங்கினர். மொசரோத்திலிருந்து அவர்கள் பயணமாகி பெனையாக்கானில் பாளையம் இறங்கினர். பெனையாக்கானிலிருந்து கிளம்பி அவர்கள் ஓரகித்து காதில் பாளையம் இறங்கினர். ஓரகித்து காதிலிருந்து புறப்பட்டு அவர்கள் யோற்றுபாவில் பாளையம் இறங்கினர். பின்பு யோற்றுபாவிலிருந்து பயணமாகி அப்ரோனாவில் பாளையம் இறங்கினர். அப்ரோனாவிலிருந்து கிளம்பி அவர்கள் எட்சியோன் கெபேரில் பாளையம் இறங்கினர். எட்சியோன் கெபேரிலிருந்து அவர்கள் புறப்பட்டு காதேசு என்னும் சீன் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அவர்கள் காதேசிலிருந்து பயணமாகி ஏதோம் நாட்டின் ஓரத்தில் இருந்த ஓர் மலையில் பாளையம் இறங்கினர். பின்பு குரு ஆரோன் ஆண்டவர் கட்டளைப்படி ஓர் மலைக்கு ஏறி சென்றார். அவர் அங்கேயே இறந்தார். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய 40ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் நாளில் இது நடந்தது. ஓர் மலையில் ஆரோன் இறந்தபோது அவருக்கு வயது 123. கானான் நாட்டிலுள்ள நெகேபில் வாழ்ந்த கானானியனான அராது மன்னன் இஸ்ரேல் மக்கள் வருவதை கேள்விப்பட்டான். பின்னர் ஓர் மலையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு சல்மோனாவில் பாளையம் இறங்கினர். சல்மோனாவிலிருந்து பயணமாகி அவர்கள் பூனோனில் பாளையம் இறங்கினர். பூனோனிலிருந்து கிளம்பி அவர்கள் ஓபோத்தில் பாளையம் இறங்கினர். அவர்கள் ஓபோத்திலிருந்து புறப்பட்டு மோவாபின் எல்லையில் உள்ள ஈயாபரிமில் பாளையம் இறங்கினர். ஈயாபரிமிலிருந்து அவர்கள் பயணமாகி தீபோன் காதில் பாளையம் இறங்கினர். தீபோன் காதிலிருந்து கிளம்பி அவர்கள் அல்மோன் திப்லாத்தாவில் பாளையம் இறங்கினர். அல்மோன் திப்லாத்தாயிலிருந்து புறப்பட்டு அவர்கள் நெபோவுக்கு முன் அபாரிம் மலைகளில் பாளையம் இறங்கினர். அபாரிம் மலைகளிலிருந்து அவர்கள் பயணமாகி எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளிகளில் பாளையம் இறங்கினர். அவர்கள் யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் பெத்தசிமோத்திலிருந்து ஆபேல் சித்திம் வரை இருந்த பகுதியில் பாளையம் இறங்கினர். யோர்தானை கடக்கும் முன் தரப்பட்ட அறிவுரைகள். எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல், யோர்தானை கடந்து நீங்கள் கானான் நாட்டுக்குள் செல்கையில் உங்கள் முன்னிலிருந்து நாட்டின் குடிகள் அனைவரையும் துரத்தி விடுங்கள். அவர்களின் செதுக்கிய சிலைகள் அனைத்தையும் அழித்து விடுங்கள். அவர்களின் வார்ப்பு படிமங்கள் அனைத்தையும் உடைத்து விடுங்கள். நீங்கள் நாட்டை உடைமையாக்கி அதில் குடியிருப்பீர்கள். நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி அதை உங்களுக்கு தந்துள்ளேன். உங்கள் குடும்பங்கள் வாரியாக திருவுளச் சீட்டு போட்டு நீங்கள் நாட்டை உடைமையாக்கி கொள்ளுங்கள். குலங்களுள் பெரியவற்றுக்கு கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் உரிமை சொத்து வழங்க வேண்டும். எவ்விடத்திற்காக
ஒருவனுக்கு சீட்டு விழுகிறதோ அது அவனுக்குரியது. உங்கள் மூதாதையரின் குலங்களின்படியே நீங்கள் உரிமை சொத்து பெறுவீர்கள். நாட்டின் குடிகளை உங்கள் முன் நின்று நீங்கள் துரத்தவில்லை எனில் நீங்கள் தங்கியிருக்க அனுமதிப்போர் உங்கள் கண்களை குத்தும் கூராணிகளாகவும் உங்கள் விலாவை கீறும் முட்களாகவும் இருந்து நீங்கள் குடியிருக்கும் நாட்டில் உங்களை துன்புறுத்துவார்கள். நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கே செய்வேன். எண்ணிக்கை அதிகாரம் 34. நாட்டின் எல்லைகள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டு சொல், கானான் நாட்டின் முழு பரப்பும் உங்களுக்கு உரிமை சொத்தாக வந்து சேரும். கானான் நாட்டில் நீங்கள் நுழையும் போது உங்கள் தெற்கு பகுதி சீன் பாலை நிலத்திலிருந்து ஏதோமின் ஓரமாக செல்லும். அதன் எல்லை கிழக்கில் உப்பு கடலின் முடிவிலிருந்து துவங்கும் பகுதியாகும். அந்த எல்லை அக்கிரபிம் மேட்டுக்கு தெற்கே சுற்றி சீனை தாண்டி காதேசு பர்னயாவுக்கு தென்புறத்தை அடையும். பின்னது அட்சராதாருக்கு சென்று அட்சமோன் ஓரமாக கடந்து செல்லும். அந்த எல்லை அட்சமோனிலிருந்து எகிப்தின் சிற்றாறு வரைக்கும் சுற்றி போய் பெருங்கடலில் முடிவரும். உங்கள் மேற்கு எல்லை பெருங்கடலும் அதன் கரையோரமும். இதுவே உங்கள் மேற்கு எல்லை. உங்கள் வட எல்லையாக பெருங்கடலிலிருந்து ஓர் மலை வரை நீங்கள் எல்லையை வரையறுத்து கொள்ளுங்கள். ஓர் மலையிலிருந்து காமாத்தின் நுழைவாயில் வரை அதனை குறிப்பீர்கள். எல்லையின் முடிவு செதாதில் இருக்கும். அந்த எல்லை சிப்ரோன் வரை தொடர்ந்து சென்று அட்சரனோனில் முடிவரும். இதுவே உங்கள் வட எல்லை. உங்கள் கிழக்கு எல்லையாக அட்சரோனிலிருந்து செபாம் வரைக்குமுள்ள பகுதியை குறித்து கொள்ளுங்கள். அந்த எல்லை ஐனுக்கு கிழக்கே செபாம் முதல் ரிப்லா வரைக்கும் செல்லும். அந்த எல்லை கிழக்கு நோக்கி சென்று கினரேத்து கடலின் சரிவை வந்தடையும். அந்த எல்லை யோர்தானுக்கு சென்று பின் உப்பு கடலில் முடிவுறும். மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது: திருவுளச் சீட்டு மூலம் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப்போகும் நாடு இதுவே. இதனை 9 குலங்களுக்கும் பாதி குலத்துக்கும் கொடுக்க ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார். மூதாதையர் வீடுகள் வாரியாக ரூபன் புதல்வர் குலமும் தங்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக காத்து புதல்வர் குலமும் மனாசேயின் பாதி குலமும் தங்கள் உரிமை சொத்தினை பெற்றுவிட்டனர். 2 குலங்களும் பாதி குலமும் யோர்தானுக்கு அப்பால் எரிகோவின் கிழக்கே கதிரவன் உதயம் நோக்கி தங்கள் உரிமை சொத்தை பெற்றுள்ளார்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: உரிமை சொத்துக்காக உங்களுக்கு நாட்டை பங்கிட்டு தருவோரின் பெயர்களாவன: குரு எலையாசர், நூனின் மகன் யோசுவா. இவர்களை தவிர உரிமை சொத்துக்காக நாட்டை பங்கிடும்படி ஒவ்வொரு குலத்திலிருந்தும் தலைவன் ஒருவனை நீங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களின் பெயர்கள்: யூதா குலத்திலிருந்து எப்பினேயின் மகன் காலேபு. சிமியோன் மக்களின் குலத்திலிருந்து அம்மிகூதின் மகன் செமுவேல். பென்யமீன் குலத்திலிருந்து கிஸ்லோனின் மகன் எலிதாது. தான் மக்களின் குலத்திலிருந்து வரும் தலைவன் யோக்லியின் மகன் பொக்கி. யோசேப்பின் மக்களில் மனாசே புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் எப்போத்தின் மகன் கன்னியேல். எப்ராயிம் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் சிப்தானின் மகன் கெமுவேல். செபுலோன் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் பர்னாக்கின் மகன் எலிசாபான். இசக்கார் புதல்வன் குலத்திலிருந்து வரும் தலைவன் அசானின் மகன் பல்தியேல். ஆசேர் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் செலோமியின் மகன் அகிகூத்து. நப்தலி புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் அம்மிகூத்தின் மகன் பெதாவேல். கானான் நாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு உரிமை சொத்தை பங்கிடும்படி ஆண்டவரால் பணிக்கப்பட்டவர்கள் இவர்களே. எண்ணிக்கை அதிகாரம் 35. லேவியருக்கு வழங்கப்பட்ட நகர்கள். எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: தாங்கள் உடைமையாக்கி கொண்ட உரிமை சொத்திலிருந்து லேவியர் குடியிருப்பதற்காக
நகர்களை கொடுக்கும்படி இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிடு. அவற்றுடன் நகர்களை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களையும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டும். இந்நகரில் அவர்கள் தங்கியிருப்பர். இவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் அவர்கள் கால்நடைகளுக்கும் மந்தைகளுக்கும் வீட்டு விலங்குகள் அனைத்திற்கும் ஏற்றதாக இருக்கும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மேய்ச்சல் நிலங்கள் நகரின் சுவரை சுற்றிலும் 1000 முழம் அகலமாயிருக்கும். நகருக்கு வெளியில் கிழக்கே 2000 முழமும் தெற்கே 2000 முழமும் மேற்கே 2000 முழமும் வடக்கே 2000 முழமும் நீங்கள் அளக்க வேண்டும். இது நடுவே இருக்கும் நகர்களுக்கு இது மேய்ச்சல் நிலமாகும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய நகர்கள் ஆவன: கொலையாளி தப்பியோடி தஞ்சம்புகும் அடைக்கல நகர்கள் 6. இவை தவிர 42 நகர்கள். மேய்ச்சல் நிலங்கள் உட்பட நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மொத்த நகர்கள் 48. இஸ்ரவேல் மக்களின் உடைமையில் இருந்து நீங்கள் கொடுக்கும் நகர்களை பொறுத்தவரை குலங்களில் பெரியவற்றிலிருந்து மிகுதியாகவும் சிறியவற்றிலிருந்து குறைவாகவும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குலமும் உடைமையாக்கியுள்ள உரிமை சொத்தின் விகிதப்படி அதன் நகர்களை லேவியருக்கு கொடுக்க வேண்டும். அடைக்கல நகர்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்களிடம் சொல், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் நாட்டுக்குள் நுழையும் போது உங்களுக்காக அடைக்கல நகர்களை தேர்ந்து கொள்ளுங்கள். தற்செயலாய் ஓர் ஆளை கொல்பவன் எவனும் அங்கே ஓடி சென்று புகலிடம் பெறுவான். இந்த நகர்கள் பழி வாங்குவோனிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தரும். இதனால் கொலை செய்தவன் நீதி தீர்ப்புக்காக மக்கள் கூட்டமைப்புக்கு முன் நிற்கும் முன்னரே அவன் சாக வேண்டியதில்லை. நீங்கள் கொடுக்கும் நகர்கள் 6 அடைக்கல நகர்களாயிருக்கும். யோர்தானுக்கு அப்பால் 3 நகர்களும் கானான் நாட்டுக்குள் 3 நகர்களும் நீங்கள் அடைக்கல நகர்களாக கொடுக்க வேண்டும். இந்த 6 நகர்களும் இஸ்ரவேல் மக்களுக்கும் அந்நியருக்கும் அவர்களிடையே தற்காலிகமாக தங்கி இருப்போருக்கும் அடைக்கல நகர்களாயிருக்கும். தற்செயலாய் ஓர் ஆளை கொல்பவன் எவனும் அங்கே ஓடி சென்று புகலிடம் பெறலாம். ஆனால் அவனோர் இரும்பு கருவியினால் ஒருவனை அடிக்க அவன் இறந்தால் அவனொரு கொலைகாரன். அந்த கொலைகாரன் கொல்லப்பட வேண்டும். ஒரு மனிதன் சாகும்படி கையில் ஒரு கல்லை வைத்து அடித்து அவன் இறந்தாலும் அவனொரு கொலைகாரனே. அந்த கொலைகாரனும் கொல்லப்பட வேண்டும். அல்லது ஒரு மனிதன் சாகும்படி கையில் மர ஆயுதம் ஒன்றை வைத்து அவனை அடித்து அவன் இறந்தாலும் அவனொரு கொலைகாரனே. அந்த கொலைகாரனும் கொல்லப்பட வேண்டும். இரத்தப்பழி வாங்குவோன் தான் கொலைகாரனை கொல்ல வேண்டும். அவனை சந்திக்கும் போது அவன் அவனை கொல்ல வேண்டும். மேலும் பகை முன்னிட்டு அவன் அவனை விழத்தள்ளினால் அல்லது பதுங்கி இருந்து எறிந்து அவன் மடிந்தால், அவன் பகை முன்னிட்டு அவன் அவனை கையினால் அடித்து அவன் மடிந்தால் அடித்தவன் கொல்லப்பட வேண்டும். அவன் ஒரு கொலைகாரன். இரத்த பழி வாங்குவோன் கொலைகாரனை சந்திக்கும் போதே அவனை கொன்றுவிட வேண்டும். ஆயினும் பகை ஏதுமின்றி திடீரென்று அவனை கீழே விழத்தள்ளி அல்லது பதுங்கி இராமலேயே எதையாவது அவன் மேல் எறிந்து கொலைகாரனுக்கும் இரத்தப்பழி வாங்குவோனுக்கும் இடையில் இந்த நீதி தீர்ப்புகளை கொண்டு மக்கள் கூட்டமைப்பு தீர்ப்பு வழங்க வேண்டும். மக்கள் கூட்டமைப்பினர் இரத்தப்பழி வாங்குவோன் கையிலிருந்து கொலைகாரனை காப்பாற்ற வேண்டும். அவன் ஓடி தஞ்சம் புகுந்த அடைக்கல நகருக்கு மக்கள் கூட்டமைப்பினர் அவனை திரும்ப கொண்டு வர வேண்டும். தூய தைலத்தால் திருநிலைப்படுத்தப்பட்ட தலைமைக்குரு இறக்கு மட்டும் அவன் அதில் தங்குவான். ஆனால் அவன் ஓடி தஞ்சம் புகுந்திருந்த அடைக்கல நகரின் எல்லைக்கு அப்பால் எப்போதாவது போயிருந்து அவனை இரத்த பழி வாங்குவோன் அடைக்கல நகரின் எல்லைகளுக்கு வெளியே கண்டு அவனை வெட்டினால் இரத்த பழி வாங்குவோன் மேல் பழியிராது. ஏனெனில் அவன் தன் தலைமைக்குரு இறக்கும் வரை தன் அடைக்கல நகரில்தான் தங்கியிருக்க வேண்டும். தலைமைக்குரு இறந்த பின்னர்தான்
அந்த கொலைகாரன் தனக்குரிய நாட்டுக்கு திரும்பிச் செல்லலாம். என்றும் எங்கும் உங்களுக்கு இதுவே நீதி நியமம். எவனாவது இன்னொருவனை கொன்றால் சாட்சிகளின் வாக்குமூலம் முன்னிட்டு கொலைகாரன் கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஒரே சாட்சியின் கூற்றை வைத்து ஒருவனும் கொல்லப்படக்கூடாது. மேலும் மரண தண்டனைக்குரிய கொலைக்காரன் ஒருவனின் உயிருக்காக ஈட்டு தொகை எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாம். அவன் கொல்லப்படத்தான் வேண்டும். அடைக்கல நகருக்குள் ஓடி தஞ்சம் புகுந்துவிட்டு தலைமைக்குரு இறக்கும் முன் தனக்குரிய நாட்டில் குடியிருக்கும்படி ஒருவன் திரும்பி சென்றால் அவனிடமிருந்து ஈட்டு தொகை எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாம். நீங்கள் வாழும் நாட்டை தீட்டுப்படுத்தாதீர்கள். இரத்தம் நாட்டை தீட்டுப்படுத்தும். நாட்டுக்காக அதில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக அதனை சிந்தவனின் இரத்தமே ஈடு செய்ய முடியும். நீங்கள் வாழும் நாட்டை நீங்கள் கரைபடுத்தவே கூடாது. நான் அதன் நடுவில் வாழ்கிறேன். நானே இஸ்ரவேல் மக்கள் நடுவில் வாழும் ஆண்டவர். எண்ணிக்கை அதிகாரம் 36. மணம் முடித்த பெண்களின் உரிமை சொத்து. யோசேப்பு புதல்வரை சார்ந்த குடும்பங்களில் மனாசே மகனான மாக்கீரின் புதல்வனான கிளையாதின் மைந்தரது குடும்பத்தை சார்ந்த மூதாதையர் வீடுகளின் தலைவர்கள் மோசேயிடமும் இஸ்ரவேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகிய பெரியோர்களிடமும் சென்றனர். அவர்கள் கூறியது, இஸ்ரவேல் மக்களின் உரிமை சொத்துக்காக நாட்டை திருவுளச் சீட்டு முறையில் கொடுக்கும்படி ஆண்டவர் எம் தலைவராகிய உமக்கு கட்டளையிட்டார். எம் சகோதரன் செலோபுகாதின் உரிமை சொத்தை அவர் புதல்வியருக்கு கொடுக்கும்படியும் ஆண்டவரால் உமக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் மக்களின் வேறு குலங்களின் புதல்வர்களை அவர்கள் மனம் புரிந்ததால் அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மூதாதையர் உரிமை சொத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவர்களுக்கு சொந்தமான குலத்தின் உரிமை சொத்துடன் சேர்க்கப்பட்டுவிடும். இவ்வாறு திருவுளச் சீட்டால் எங்களுக்கு கிடைத்த உரிமை சொத்து குறைய நேரிடும். அத்துடன் இஸ்ரவேல் மக்களுக்கு மீட்பின் ஆண்டு வரும்போது அவர்கள் உரிமை சொத்து அவர்களுக்குரிய குலத்தின் உரிமை சொத்துடன் சேர்க்கப்படும். இவ்வாறு அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மூதாதையரின் உரிமை சொத்திலிருந்து குறைய நேரிடும். மோசே ஆண்டவரின் வார்த்தைப்படியே மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, யோசேப்பு புதல்வரின் குலம் கூறுவது சரியே. செலோபுகாதின் புதல்வியரை குறித்து ஆண்டவர் கட்டளையிடுவது இதுவே, தாங்கள் விரும்பியோரை அவர்கள் மனம் முடிக்கட்டும். ஆனால் தங்கள் தந்தையின் குல குடும்பத்திற்குள் மட்டுமே அவர்கள் மனம் முடிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களின் உரிமை சொத்து ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு மாற்றப்படக்கூடாது. இஸ்ரவேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதையர் குல உரிமை சொத்தையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களில் எந்த ஒரு குலத்திலும் உரிமை சொத்தில் உடைமை கொண்ட ஒவ்வொரு பெண்ணும் தன் தந்தையின் குலத்திலுள்ள குடும்பம் ஒன்றிலேயே மனைவி ஆவாள். இதனால் இஸ்ரவேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதையர் உரிமை சொத்தில் உடைமை கொண்டிருப்பர். எனவே ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு எந்த உரிமை சொத்தும் மாற்றப்படக்கூடாது. இஸ்ரவேல் மக்களின் குலங்கள் ஒவ்வொன்றும் தன் உரிமை சொத்தையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செலோபுகாதின் புதல்வியர் செய்தனர். செலோபுகாதின் புதல்வியரான மக்லா, திர்சா, ஒக்லா, மில்கா, நோவா ஆகியோர் தங்கள் தந்தையரின் சகோதரர் புதல்வரையே மணந்தனர். அவர்கள் யோசேப்பின் மகனான மனாசேயின் புதல்வர் குடும்பங்களில் மனம் புரிந்தனர். எனவே அவர்களின் உரிமை சொத்து அவர்கள் தந்தையர் குல குடும்பத்திற்கே சொந்தமாயிருந்தது. எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்துள்ள மோவாபு சமவெளியில் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே வழியாக ஆண்டவர் விதித்த கட்டளைகளும் நீதி சட்டங்களும் இவையே.